ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் மீட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி வச்சிருந்தாங்க. 2:00 சொல்லியிருந்தாங்க. பட் வரதுக்கு 4:00 மேல ஆயிடுச்சு. ஏன்னா காலையில கமருதீனுடைய இன்டர்வியூ கொஞ்சம் டிலே ஆனதால, அவரோட ஃபேன்ஸ் மீட் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதால வந்து இவங்களுதும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு குடுத்தாங்க. உற்சாக வரவேற்பு குடுத்தாங்க. பட்டாசுலாம் வெடிச்சு, அவங்க ஃபேன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து, உண்மையாவே அந்த கார்லேருந்து உள்ள வரும்போது அவ்வளோ சூப்பரா இருந்தது. அவங்க கூட அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்திருந்தாங்க. ஸோ உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்களும் கமருதீனும் ஸ்டேஜில வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுனாங்க. ஒரு 2, 3 சாங்க்கு பாக்கு வெத்தல மறைச்சு அந்த சாங்க்கு. ப்ளஸ் வந்து ஒரு 2, 3 சாங்க்கு டான்ஸ் ஆடுனாங்க 2 பேருமே ஸ்டேஜில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்ம கமருதீனோட ஃப்ரெண்ட்ஸ் ஜான் போத்தன். அவங்க வந்து மாலை கொடுத்து 2 பேரும் போட சொல்லிட்டு, மாலை போட்டு நின்னுட்டு இருந்தாங்க. உண்மையா பார்க்கறதுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன்ல நிக்கிற மாரி தான் அந்த தோரணம் 2 பேருக்கு இருந்தது. உண்மையாவே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம பார்வதிட்ட சில பல கேள்விகள் கேட்டாங்க. கார் இன்சிடென்ட் பத்தி கேட்டாங்க அவங்ககிட்ட. அவங்ககிட்ட கேட்கும்போது, ஆமா தப்பு நடந்துச்சு. பட் நாங்க வந்து கேமா தான் பார்த்தோம். அத கேமா ஸ்போர்ட்டிவா பார்த்திருந்தா இந்த அளவுக்கு இஷ்யூ வந்திருக்காது. பட் அந்த மாரி பார்க்கலையோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே தப்பு நடக்கும். அதுலேருந்து லெசன் அதுலேருந்து மீண்டு வர்றது தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை போறது தான் நல்லாவும் இருக்குன்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ பத்தி கேட்டாங்க. மேரேஜ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னும்போது, உடனே மேரேஜ் கேட்கும்போது அவங்க சிரிச்சுட்டு, ஆமா மேரேஜ் பண்ணிப்பேன் கூடிய சீக்கிரத்தில. பட் அதுக்கான தேதி வந்து நானே அறிவிக்கிறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில கடமைகள்லாம் இருக்குன்றாங்க. என்ன மாரி கடமைகள்னு சொல்லும்போது, நம்ம கமருதீன வந்து ஹீரோவா ஆக்கணும் எனக்கு. ஏன்னா, அவன் வந்து கஷ்டப்படுறான். அவன் டேலண்டான பெர்சன் உண்மையாவே. அவன வந்து ஹீரோவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்த பத்தி யோசிக்கணுன்ற மாரி சொல்றாங்க. இதுலேருந்து அவங்க சொல்லும்போது தெரியுது, கண்டிப்பா வந்து கமருதீன் கூட தான் கல்யாணம் ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த கார் டாஸ்க்ல வந்து கமருதீன் உங்க கூட பலமா இருந்தது. கூடவே இருந்தது எப்படி நினைக்கிறேன்னா, உண்மையா எனக்கு அது கூடுதல் பலமா தான் இருந்தது. அவன் இல்லன்னா உண்மையாவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். தனியா ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். கூட ஒருத்தர் இருக்கும்போது, அது வந்து ரொம்ப ஒரு நல்லா ஒரு ஹேண்டில் பண்ண அந்த சிச்சுவேஷன எவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன் இருந்தாலும், இந்த மாரி பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்குன்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டு முடிச்சோன பார்த்தா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க இல்லையா? அவங்க ஃபேன்ஸ் வந்து ஒருத்தர் வந்தாங்க. வந்துட்டு ஒரு ஷீல்டு ப்ளஸ் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாரி குடுத்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைட்டில் வின்னர் பார்வதின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. உண்மையா நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ்லாம் குடுத்தாங்க பார்வதிக்கு. அவங்களும் கமருதீன்னு இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி, அவங்க அத லவ் பண்ணும்போது பக்கத்துல உட்காந்து சிரிச்சுன்னு, அந்த லவ்வபிள் மொமெண்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து ஃபோட்டோவா ஃப்ரேம் பண்ணி எடுத்து குடுத்தாங்க. அத பார்த்தோனே அவங்களுக்கே ரொம்ப ஹேப்பி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மக்கள் வந்து நம்மள வந்து லவ் குடுத்துருக்காங்க. அவ்ளோ இ நம்ம மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்ம தான் வந்து சின்ன தப்பால வெளில வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ண மாரி இருந்தது. பட் ஓகே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன் மக்களே. கண்டிப்பா 2 பேரும் அடுத்த கட்ட நடவடிக்கை பிளஸ் அவங்களுடைய வேலையில வந்து முன்னேற்றம் கண்டு, அவங்க வந்து வாழ்க்கையில 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நம்ம நெனைக்கிறோம். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.